सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंद तनुं गुरुम्। साधन चतुष्टय संपत्ति யாருக்கு இருக்கோ அவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரி அப்படின்னு சொன்னார். நித்யாநித்திய வஸ்து விவேகத்தை பற்றி விஸ்தாரமாக பேசினார். அதற்கு பிறகு வைராக்கியத்தை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் சமதமாதி சட்க சம்பத்தியை பத்தி சொல்லுவார். முமுட்சுத்துவத்தை பத்தி சொல்ல போறார். இப்ப இந்த வைராக்கியத்தை ஒரு 100-120 ஸ்லோகங்களுக்கு அவர் சொல்ல போறார். இந்த வைராக்கியம் எப்படி அப்படின்றது இது ரொம்ப முக்கியம். வேதாந்தத்துக்கு வரவர்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் வேதாந்தத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப சொல்றார். சொல்லும் பொழுது ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அவன் எப்படி கஷ்டப்படுறான், இப்படி ஒரு கஷ்டப்படக்கூடிய கருவுல இருக்கும்போது கஷ்டப்படுறத பார்க்கும்போது யாருக்குதான் எந்த ஒரு புத்திசாலிக்குதான் அந்த அறிவு வராது. ஐயோ வேண்டாம், திருப்பி இன்னொரு தடவை நம்ம பிறக்க கூடாது, இன்னொரு தடவை இந்த காரியம் வேண்டாம் நமக்கு அப்படின்ற எண்ணம் வரும் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் சைஷவ பாவம், சிசுவா இருக்கும் போது அவன் படுற கஷ்டங்கள் என்ன, தன்னுடைய மலமூத்திரத்திலேயே படுத்து தூங்குறான், அம்மா யாருன்னு தன் கவனிக்காத வரைக்கும் அவன் அதுலயே இருக்கான். இப்படி எல்லாம் ஒரு நிலைமை நமக்கு திருப்பி வேணுமா? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் தானே கடந்து வந்திருக்கீங்க, திருப்பி பின்னாடியே போவீங்களா நீங்க அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த வாலிபனா இருக்கும் போது பண்ண அசட்டுத்தனங்கள் என்ன இல்லையா, கண்டபடி ஆசைப்பட்டது அது இதெல்லாம் திருப்பியும் பண்ணணுமா? இப்ப இவ்வளவு மெச்சூர்டாயி அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தப்பா தெரியலையா? என்ன இப்படி எல்லாம் அசடு ஒழிஞ்சிருக்கோமே, எல்லாத்துக்கும் கோவப்பட்டிருக்கோமே, அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்காம எதிர்த்து பேசினோமே, இதெல்லாம் தெரியறது. சரி, வயசானவன் என்ன வாழ்ந்தான்னா அவன் ஒரே இந்த உடம்பு சரியில்லாம போய் பித்தம் கவம் வாழ்ந்த வாதம் இதுல மாட்டிட்டு இப்படி அவஸ்தப்படுறான் அப்படின்னு பார்த்தார். சரி சார், இகல இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. அமுத்ரார்த்த பலபோக விராகன், அமுத்திர அப்படின்னாக்க மேல் லோகத்துக்கு போறானே, அது என்ன வாழ்ந்தது? அதையும் சொல்ற கேளுங்க. இவன் இங்க சரியா கர்மா பண்ணலன்னாக்கா அவன் யமலோகத்துக்கு போவான். யமலோகத்துக்கு போனான்னாக்க அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பாரு. அங்கார நதி, அங்கார நெருப்பு தணல்ல இருக்கக்கூடிய அந்த நதியில போய் நீங்கணும். எப்படி இருக்கும் உடம்பெல்லாம் சூடு இல்லையா நமக்கு? அது மாத்திரம் இல்ல, கும்பி பாக்கம் அது வானொலியில போட்டு பறக்குவான் நம்மள, இது தேவையா? அப்புறம் வீச்சி இல்லையா அப்படின்னு ஒரு நரகம், அப்புறம் அசிபத்திரம்னு ஒரு நரகம். இப்படிப்பட்ட நரகங்கள்லாம் போய் ரவுரவான்னு ஒரு நரகம். இந்த மாதிரி நரகத்துக்கு போகிறதுக்கு இஷ்டமா? இப்போது தெரிஞ்சுங்க, ரிலீஜியஸா மாறுங்க, ஸ்பிரிச்சுவலா படிங்க, வேதாந்தத்துக்கு வாங்க அப்படின்னு யாருக்கு அறிவு இருக்கோ அவன் இந்த டிசிஷன் தானே இருப்பான். அவனுக்கு வைராக்கியம் வராமையா போயிடும். அவனுக்கு நிச்சயமாக போவா விரதம் நயாதி. அவனுக்கு யாருக்குதான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா வைராக்கியம் வராது அப்படின்னு கேட்டா தான் நமக்கு வரணும் அப்படின்ற. அதுக்கப்புறம் சொல்லி புண்ணியக்ஷயம், புண்ணிய கிருதம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க மேல இருக்கீங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி உங்களை என்ன, அதுவும் அன்செரிமோனியெல்லாம் உங்களை பிடிச்சி தள்ளி விடுவாரு தேவர்கள். உங்களுக்கு தெரியாது தேவர்களை பத்தி என்ன சொல்றாரு. அன்செரிமோனியெல்லாம் உங்களை பிடிச்சி இவ்வளவு நாள் சும்மா எங்களோட ஒண்ணு இல்லாம மனுஷனா வந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்து போடா அப்படின்னு தள்ளி விடுவான். இவன் நட்சத்திரமா வால் நட்சத்திரமா கீழே விழுந்து அது எப்படி எந்த ஜென்மாவோ தெரியாது. இப்படி கஷ்டப்பட வேண்டியது. இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இந்த மனுஷ ஜென்மாவை விட்டுட்டு இந்த கர்மா எல்லாம் மாற்றிக்காம இப்போவாது ஞானத்துக்கு வந்து வைராக்கியத்தை அடைய வேண்டாமா? இன்னும் கர்மகாண்டத்துல சொல்றதுக்கு அது வேணும் இது வேணும்னு நினைச்சுட்டே இருக்க முடியுமா அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். சொல்லி இப்போ மேலும் அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய கதையை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சும்மா தோராயமா சொன்ன தேவத்துல இருந்து ஒண்ணு தள்ளி விடுவாங்க கீழே, அப்படி விடுவேன்னு ஏன் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அங்க இருக்கிறது ஒன்னும் ஒரு பெரிய பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாது. சொர்க்கத்துல இருக்கிறவர்கள் சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்ன்றதுக்காக அப்படி சொல்றோமே தவிர சொர்க்கத்துல எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல
யோ திருஷ்யாத் அப்படின்னு வேதமே அந்த துரோகம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சொல்றது ஆரம்ப பிரச்சனத்துல இல்லையா. இப்படி அங்க இருக்க அங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த வாயு, சூரியன், மிருத்யு, அக்னி, இந்த இந்திரன், இவர்களெல்லாம் எப்ப பார்த்தாலும் கான்ஸ்டன்ட் ஃபியர். எப்ப பார்த்தாலும் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஃபியருக்கு ஏத்த மாதிரி ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடையாதுன்னா நமக்கு என்ன சார்? 5 நாள் வேலைக்கு போனா 2 நாள் லீவுன்ற அறிவு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கு அது கூட கிடையாது. பாவம் தேவையா அப்படி ஒரு வாழ்க்கை தேவர்களுக்கு? அவர் டெய்லி சூரியன் 6 மணி வந்தே ஆகணும். அது என்னவா இருந்தாலும் சரி இல்லையா. நீங்க இல்லைன்னா இன்னொரு ஊரு, அந்த ஊரு, இந்த ஊரு, அவருக்கு மாத்திரம் ரெஸ்டே கிடையாது இல்லையா. அவன் யம தர்மராஜாவுக்கு ரெஸ்ட் இருக்குமா சார்? மண்டேல சாக மாட்டான், சாட்டர்டேல தான் சாவான்னு யாராவது சொல்லுவானா? அவருக்கும் கிடையாது. நெருப்பு சார் நான் ஒரு நாள் சுடாம இருக்கேன் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. இந்திரன் அவளுடைய காரியத்தை அவ பண்ணிட்டே இருக்கணும். மழை வேண்ட இடத்துல மழை வரணும், பஞ்சா வர இடத்துல பஞ்சா வர வைக்கணும். அவருக்கும் சுவாதந்திரமே கிடையாது. இப்படி எல்லா தேவர்களும் கஷ்டப்பட்டு இருக்கானே இல்லையா. இப்ப உங்களுக்கு தேவனா போனோம்னு ஒரு ஆசை வரும் நினைக்கிறீங்க நமக்கு. இப்படி ஒரு கஷ்டத்துக்கு நான் இங்க எவ்வளவோ சௌகரியமா இருக்கேன், 5 days வீக் நிம்மதியா இருக்கேன், என்ன அது இல்லாததுக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்ல போறாரு. இப்போ 36வது ஸ்லோகம். வாயுவர்க்கவன்ஹி இந்திரமுகான் சுரேந்திரான் ஈஷோக்ரபீத்யா கிரதிதாந்தரங்கான் விபக்ஷலோகை பரிதூயமானான் விசாரிய கோவா விரதிம் நயாதி. வாயு பகவான் இருக்கார். அர்க்கஹா அப்படின்னாக்க சூரியன், சூரிய பகவான் இருக்கார். வன்ஹி அப்படின்னாக்க அக்னி இல்லையா, அக்னி. இந்திரன், இந்திரன், இவர்கள் எல்லாம் தேவலோகத்துல அவளுக்கு ஒரு போர்ட்போலியோ இருக்கக்கூடிய தேவர்கள். இப்படி இந்த பிரமுகர்கள்லாம் இல்ல சுரேந்திரான் இல்லையா. அவர்கள்லாம் எப்படி சுரர்கள் அப்படின்னாக்க தேவர்கள். தேவர்கள்லயே வசதியாக கருதப்படக்கூடிய இவர்கள் வாயு, சூரியன், அக்னி, இந்திரன் முதலான சுரேந்திரன் தேவ சிரேஷ்டர்களை இல்லையா. பாருங்க அவர்கள்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்க எல்லாம் ஏதோ சொர்க்கத்துல ஜாலியா உட்கார்ந்துட்டு ரொம்ப ஒரு சீட்டிலோத்தமா டான்ஸ பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்கான்னு நம்ம தப்பா நினைச்சுட்டு இருக்கோம். தேரா லெஞ்சிங்க நோனும். அவர்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? ஈஷோக்ரபீத்யா, ஈசன் கிட்ட இருந்து வர உக்ரமான ஒரு இல்லையா. அந்த மனுஷருக்கு ரொம்ப டேஞ்சரஸ். அவர் கையில இருக்கக்கூடிய பயத்தினால பிரதிதாந்தரங்கா, வெளியில பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ள நடுக்கம். கிரதித்த அந்தரங்கம், உள்ளுக்குள்ள அப்படி ஒரு மனசு அவளுக்கு, உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம். அந்த பயத்தினால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோன்னு விபக்ஷலோகை இல்லையா. இப்படி எதிரி ஜனங்களான அசுரர்கள் இருக்காருல்ல, அவர்கள் வேற எப்ப பார்த்தாலும் இவருக்கு ட்ரபிள் கொடுத்துட்டே இருப்பாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்ப பார்த்தாலும் கான்ஸ்டன்ட் டென்ஷன், டெரர் அட்டாக் அவளுக்கு. இதுல எங்க நிம்மதியா இருக்க? பரிதூயமான இப்படின்னாக்க அவர்கள் பரிதூயமான இப்படி அல்லவா துன்பப்பட்டு கொண்டிருக்க, துரத்தி துரத்தி துன்பப்படுவதற்கு பேர் பரிதூயமான. இதெல்லாத்தையும் பார்த்தா யாராவது தேவன் ஆகணும்னு ஆசைப்படுவானா, யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுவானா? அங்க போய் என்ன இருக்கு இல்ல, இதெல்லாம் கற்பனையில இருக்காங்க இந்த உலகத்துல இருக்காங்களாம். இது எப்படி தெரியாது அப்படின்னாக்க தைத்திரிய உபனிஷத்துல பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஷ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சமைதி. இந்த 5 பேரும் அந்த பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பயத்தினால பயந்து பயந்து நடக்கிறாங்க. ஒரு நாள் லீவ் இல்ல அந்த சூரியனுக்கு, ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ரெஸ்ட் கிடையாது அக்னிக்கு இல்லையா. எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. யமனுக்கு பாருங்க, யாராவது ஒருத்தன் செத்துட்டே இருப்பான், அவர் போயிட்டே இருப்பான். யமதூதர்களை வச்சுட்டு கான்ஸ்டன்ட் ஒர்க். என்ன இவர்கள்லாம் நமக்கெல்லாம் அவ்வளவு ஒர்க் இல்ல ஆபீஸ்ல. எவ்வளவு ஜாலியா இருக்கும் பாருங்க இந்த ஊர்ல நம்ம எல்லாம். அந்த மாதிரி அசல வைத்திட்டு அங்க உட்கார்ந்து இருக்கார்கள் தேவர்கள் எல்லாம். இப்படிப்பட்ட தேவர்கள்லாம் இல்ல எப்ப பார்த்தாலும் கிரதிதான் தரங்கான், எப்ப பார்த்தாலும் துன்பத்திலேயே இருக்காங்க. துரத்தி துரத்தி அடிக்கிறது அவங்கள அசுர பயம் வேற. இப்படி இருக்கக்கூடிய தேவர்களை பத்தி தெரிஞ்ச பிறகு யாராவது தேவனாக ஆகணும்னு யாராவது ஆசைப்படுவானா? அமுத்திர லோகத்துல ஆசைப்படுவானா? செத்து போன உடனே மேல போகணும் சார்
என் பையன் மேல கொண்டு போய் சேர்க்கணும் சார். இதெல்லாம் என்ன அஜ்ஞானம் பாருங்க, இதெல்லாம் அஜ்ஞானம். கோவா விசாரிய இதை அறிந்த பிறகு கோவா யாத்தி விரத்தின், யாருக்குதான் சார் வைராக்கியம் வராது? இவ்வளவு பாடம் கேக்குறீங்களே 36 இன்னும் வரலையா அப்படின்னு நம்மளை பார்த்து கேக்குற, இன்னுமா வரல, உங்களுக்கு வரணும் அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப கருணையோடு எழுதுறாரு. என்ன சொல்றேன், இன்னும் உங்களுக்கு வரலன்னா கவலைப்படாதீங்க. கட்டோபனிஷத்துல வேற சொல்லியிருக்கு, பயாதஸ்ய அக்னி தபதி, பயாத் தபதி சூர்யா, பயாத் இந்திரஸ்ச வாயுஷ்ச, பயாத் மிருத்யுர் தாவதி பஞ்சமஹான. அதே விஷயத்துல இன்னும் ஸ்பஷ்டமாகவே சொல்லுவோம், ஈஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய கோர பயாத் அக்னி தபதி. அதுக்காக தான் அக்னி எப்ப பார்த்தாலும் தவித்து கொண்டே இருக்கிறான். சூரியன் எப்ப பார்த்தாலும் பயத்துலதான் தன்னுடைய ஒளிக்கிரணங்களை மூலமாக தவித்து கொண்டிருக்கிறான். இந்திரன், வாயு எல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பயத்துக்கு பாருங்க, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கிடையாது வாயுக்கு, சுத்திட்டே இருக்காரு இங்கேயும் அங்கேயும் போய். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சு கூட யாராவது ஆசைப்படுவானோ அந்த தேவனை ஆசனம்ன்றதுக்காக? இங்கேயே வைராக்கியம் வர வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். இப்படி வாயு அர்க்க வன்னி இந்திரமுகான் சுரேந்திரான் ஈஷோ கிரபித்யாகிரதிதான் தரங்கான் விபக்ஷலோகை. விபக்ஷலோகன்னாக்க தேவர்களுக்கு ஆப்போசிட்டான விபக்ஷமாக இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் அசுரர்கள் அர்த்தம். விபக்ஷலோகை பரிதூயமானான், எவ்வளவு துன்பம் துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள். இப்படி தெரிந்த பிறகு விசாரிய கோவா விரதிம் நயாதி, யாருக்குதான் சார் வைராக்கியம் வராது இவ்வளவு தெரிஞ்ச பிறகு அப்படின்னு. 37வது ஸ்லோகம். அது மட்டும் இல்ல சார், நீங்க என்னமோ நினைச்சிருக்கீங்க, அங்க போனா உங்களுக்கு நேரம் போனோம்னா அங்க போனோம்னா உங்களை ரிசீவ் பண்ணி அப்படியே சொர்க்கத்துல போய் உட்கார போறீங்க. அப்படியே அங்க ஒரு நல்ல பியூட்டிஃபுல் சீட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து டான்ஸ் எல்லாம் பார்க்க விட்டு அமராவதி எல்லாம் பார்க்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அங்க எவ்வளவு கிரடேஷன் தெரியுமா? நீங்க உங்களுக்கு ஆபீஸ்ல போறது ஈஸி, அங்க உங்களுக்கு ஒரு சீனியர் இருப்பான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு, அவன் உங்களுக்கு விஷயத்தையே சொல்லி தர மாட்டான், அவன் உங்களை புல் பண்ணுவான். அவங்கிட்ட இருந்து போய் நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொமோஷன் வேணா அந்த குரூப்ல இருக்கான் பாருங்க, டைரக்ட் ரெக்ரூட், புதுசா வந்தவனுக்கும் தகராறு வரும். இதெல்லாம் இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் தேவலோகத்திலையும் இருக்குன்றதை இப்ப ப்ரூவ் பண்றாரு பாருங்க. கிருத்யா நிருத்தம் சுகதாரதமியம் பிரம்மாந்தமாரவ்ய மஹீ மகேஷம் ஔபாதிகம் தத்து ந வாஸ்தவம் சேத் ஆலோச்ய கோவா விரதிம் நயாதி. ஸ்ருத்யா நிருத்தம், ஸ்ருதியில நிச்சயமாக கூறப்பட்டிருக்கிறது. எங்க கூறப்பட்டிருக்கிறது? தைத்திரிய உபனிஷத்துல கூறப்பட்டிருக்கு. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி மீமாம்சை பண்றான்றத பாருங்க. சைஷானந்தஸ்ய மீமாகும் சா பவதி யுவா ஸ்யாத் சாது யுவா த்யாயகः ஆசிஷ்டः திருடிஷ்டோ பலிஷ்டः தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்தः. பாருங்க இவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, இந்த ஆனந்த மீமாம்சையை கொஞ்சம் பண்ணி பார்ப்போம் பாருங்க. ஒரு யுவாசியாத், ஒரு நல்ல இளைஞன் ஒருத்தன், நல்லா கெஸ் பண்ணுங்க. யுவாசியாத் அவன் எப்படிப்பட்டவன்? சாது யுவா, இப்ப நல்ல யுவா இல்ல, சாது யுவா. அவன் அது மட்டும் இல்ல, அத்தியாயகா, படிச்சவர் இல்லையா, அந்த ராஜா ரொம்ப படிச்சவர். அது மட்டுமல்ல, ஆசிஷ்டா, ஆசிஷ்டான்னா சுய கட்டுப்பாடு இல்லையா, அவ்வளவு கிளீனா எப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அப்படி வாழக்கூடியவன், அப்படி சுய கட்டுப்பாடா இருக்கான். அது மாத்திரம் திருடிஷ்டா, மன உறுதினா அப்படி ஒரு உறுதி. திருடிஷ்டா சார் திருடமா இருக்கானாக்க நீங்க ஏன் சார் மனசுன்னு அர்த்தம் பண்றீங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அடுத்ததுல பலிஷ்டகான்னு வந்திருக்கு, அப்போ அங்க பிசிக்கல் எடுக்க வேண்டியிருக்கு, இங்க மென்டல் ஸ்ட்ரென்த் எடுக்க வேண்டியிருக்கு. இப்படி பிசிக்கலி மென்டலி இல்லையா சுய கட்டுப்பாடு, படிப்பு, எங்கா இருக்கான், எனர்ஜெட்டிக்கா இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அவனுக்கு அது மட்டும் இல்ல, இந்த பிருத்திவி முழுக்க போடா நீதாண்டா சம்ராட் இல்ல சார்வபௌமனவன், சர்வபௌமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சார்வபௌமனவன். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு எப்படி தெரியுமா வெல்த்து? எல்லா இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் அவனுக்குதான் போங்க அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ரிச்சா இருக்கணும் பாருங்க. இப்படி இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை இருக்க, அதை நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆனந்தம் அது. அதுதான் ஒரு மனுஷனுடைய ஆனந்தம் இல்லையா? நல்லா இருக்கா? சரி,
இதே மாதிரி தேயே சதம் மானுஷா ஆனந்தா, இப்படி ஒரு மனிதனுடைய இன்பம் மாதிரி 100 மனித இன்பங்கள் சேர்ந்தா அது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. என்ன பிரமாதம் பாருங்க. அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. இதெல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டான். அவன் யாருடைய மனுஷ கந்தர்வன் மேல உட்கார்ந்துருக்கான் பாருங்க. நமக்கு மேல அவ என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. உலகம் முழுக்க நீங்க உனக்கு பூமி மட்டும்தான், அவளுக்கு அந்தரிக்ஷ உலகம் முழுக்க அவளுக்கு அவளுக்கு நல்ல படிப்பு இருக்கு, சுய கட்டுப்பாடு இருக்கு, மன வலிமை இருக்கு, என்ஜாய் கெப்பாசிட்டி இருக்கு. எப்படி இருக்கு? 100 மடங்கு ஜாஸ்தி இந்த ராஜாவை விட. அப்படி இருக்கு. இப்போ இத பார்த்தோன்னா அந்த மனுஷன் அந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? நம்மள விட இவங்க என்ஜாய் பண்றானுங்க அப்படின்னு ஒரு துக்கம் இருக்குமா இருக்காதா? இருந்தானே ஆகணும். சரி, மனுஷ கந்தர்வனுடைய கதையன்னு பாருங்க. தேயே சதம் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தா சயேகோ தேவகந்தர்வானாம் ஆனந்தா. நம்மளுக்கும் மேல் லோகத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் இல்லையா? நடுவுல மகாபாரதத்துல நம்மளோட வந்துட்டு கோத்தரை குடிச்சிட்டு எல்லாம் போறாங்க. இவங்களுக்கு இந்த வகை, இவங்களுக்கு மேல தேவகந்தர்கள் இருக்காங்க. அந்த தேவகந்தர்வர்களுக்கு எல்லாம் இவாள மாதிரி 100 டைம்ஸ். அவளை பார்த்தா இந்த மனுஷ கந்தர்வர்களுக்கு எப்படி இருக்கும் பாரு. இந்த மனுஷ ஆனந்தத்தை அனுபவிக்கிற ராஜாக்கு நம்மள விட 100 ஜாஸ்தி, அதை விட 100 ஜாஸ்தி அவருக்கு. சரி, அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. தேயே சதம் தேவகந்தர்வானாம் ஆனந்தா சயேக பித்ருணாம் சிரலோக லோகானாம் ஆனந்தா. இவாளுடைய லைஃப்லாம் கொஞ்ச நாள்ல போயிடும். அங்க பித்ருலோகத்துல சில பேர் உட்கார்ந்துருக்காங்க கொட்டை போட்டு. சிரலோக லோகானாம் ஆனந்தா அவர்களுக்கு இவாளை விட ஒரு 100 ஜாஸ்தி இல்லையா? 100 into 100 into 100 இல்லையா? 10,000 1 lakh அவளுக்கு. அந்த 1 lakh ஆனந்தத்தோட அவர்கள் இருக்காருல்ல, அவர்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல இல்ல. அவர்களுக்கு மேல இருக்காங்க பாருங்க தேவகந்தர். பித்ருலோகத்துக்கு மேல ஒரு லோகம் இருக்கு பாருங்க. அந்த ஆஜான ஜானாம் லோகம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க எல்லாம் நேர என்ட்ரி டு தேவர்கள் இல்லையா? அங்க போனவர்கள், அங்க போய் பிறந்து அங்கேயே இருந்தவர்கள். அவர்களுக்கு இதை விட ஒரு 100 மடங்கு அவங்களுக்கு 10 கோடி ஆனந்தம். அவங்கள பார்த்த உடனே இவங்க பித்ருலோகத்துல இருக்கவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, என்னையா இது நம்ம ஆனந்தம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இல்ல, அவர்கள் எவ்வளவு ஆனந்தம் இருக்காங்க. அவருக்கு மேல இருக்காங்க தேவர்கள் இருக்காங்க. இவன் நேற்று வந்தவன் இந்த ஆஜானா, நாங்க இங்கேயே இருந்துட்டு இருக்கோம். எங்களுடைய ஆனந்தம் அதை விட தேயே சதம் ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தா சயேக கர்ம தேவானாம் தேவானாம் ஆனந்தா ஏ கர்மனா தேவான பியந்தி. இது பாருங்க, இதை விட வசதியா இருக்கிறதுனால இவன் அதை விட துக்கப்படுகிறான் அப்படின்னு தெரியும். அதுக்கு மேல கர்ம தேவர்களாவது சந்தோஷமா இருக்கார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ம தேவர்களை விட ஒரிஜினல் தேவானாம் ஆனந்தர்கள் வாயு இந்திரன் இவர்கள்லாம் இருக்காங்களா, இவங்களுடைய ஆனந்தம் அதை விட பெருசு. 10 crores into 100 அவங்க எல்லாம். சரி, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த இந்திரனுடைய ஆனந்தம் இருக்க எந்த இருக்காரு, அவருக்கு என்னமா அனுபவிக்கிறாருன்றீங்க. அதை பார்த்தா தேவர்கள் எல்லாம் பாரியா இஷ்டத்துக்கு வருவாரு, 11 மணிக்கு வருவாரு, பெரிய கார் வருவாரு, வரும்போது எல்லாரும் எழுந்து நிக்கிறோம். அந்த லைஃப் ஜிஎம்முக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு இல்ல. அவரெல்லாம் பார்த்தா அவரை பார்த்து இந்த மேனேஜர் போறான் இது பாரியா எப்ப பார்த்தா ஸ்வீட் உட்கார்ந்து சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு. மேனேஜரை பார்த்து கீழே இருக்கிற ஆபீசர் மேல மீட்டிங்னு சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்படி எப்படி இங்க இருக்கோ அதே கதைதான் அங்க தேவர்கள் கதை. இப்படி தாரதமியம் தெரியறதோ இல்லையோ, இப்படி பிரம்மாண்டம் வரைக்கும் இப்படித்தான் தாரதமியமானது. தர தம பாவம் தாரதமியம். ஒருத்தரை விட ஒருத்தர் ஜாஸ்தி, ஒருத்தரை விட ஒருத்தர் கம்பேரிட்டிவ் அவர் ஜாஸ்தி. தர கம்பேரிட்டிவ் தமஹா பெஸ்ட். இப்படி தர தமன்னு போய்கொண்டு இருக்கக்கூடியதுதான வாழ்க்கை. இப்படிப்பட்ட தேவர்களுடைய ஆசையை பற்றி ஸ்ருத்தியா நிருப்தம் ஸ்ருதி நிச்சயேன உக்தம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. நிருப்தம் சுகதாரதமியம். அந்த ஆனந்தத்தை மனுஷ ஆனந்தம், தேவ ஆனந்தம், கர்ம தேவானாம் ஆனந்தம், இந்த ஆனந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? தரதம பாவ தாரதமியம் இல்லையா? மனுஷலோகம் பிரம்மாண்டம் ஆரம்பிய மகி மகேஷம் வரைக்கும் அப்படி மனுஷ கந்தர்வ லோகத்துல ஆரம்பிச்சு பிரம்மாண்டம் இல்ல பிரம்மலோகம் வரையும் இதே மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் துக்கம் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஆனந்தமும் இருக்கு. இங்கே இருக்கும் இல்லையா? ஏன் பின்ன ஆசைப்படுறேன் அங்க போகணும்னு அப்படின்னு கேட்கிறாரு.
இல்ல சார், இதெல்லாம் ஔபாதிகம் தத்துணவஸ்தவம் சே, இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக சொன்ன சார், வாஸ்தவம் இல்ல. இதெல்லாம் புரிய வைக்கிறது இப்படித்தானே இருக்கணும் இல்லையா? நம்ம தயானந்த சுவாமிஜி இதெல்லாம் சொல்றாரு, இங்க கஷ்டப்பட்டு வைகுண்டம் போறான், இல்ல வைகுண்டத்துக்கு போனான்னாக்க அங்க முன்னாடி இருக்கக்கூடிய வைஷ்ணவர் எனக்கு மறைப்பாரு, நான் எங்க பாக்குறது, இப்படி பார்த்தா என்ன முன்னாடி உட்கார்ந்து நித்தியஸ்வரி கழுத்தறுத்து இருக்கான், நகரவும் மாட்டேன், நம்மளையும் பார்க்க விடுமா? அங்கேயும் துக்கம் வந்துதானே ஆகணும். கைலாசத்துல போய் உட்கார்ந்தா எல்லாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்குமா? அங்கேயும் தாரதமியம் இருக்கதானே இருக்கும். இப்படி எங்க போனாலும் தாரதமியம்ன்றது இருக்கும்பா. எல்லாம் ஔபாதிகத்தினால வரக்கூடிய எல்லாம் ஒரு சரீரம் இருந்தாதானே அந்த லோகத்தெல்லாம் இருந்திருக்கணும். எல்லாரும் ஒரு ஔபாதிக சரீரத்துல தானே இருந்தாகணும். அந்த சரீரத்துல இருக்குனால சரீரம்னானே என்ன அர்த்தம்? துக்க ஜனகம் தானே, துக்கம் இருந்தானே. இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா இப்படி எல்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க. யாராவது ஆசைப்படுவானோ இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸுக்கும் இந்த மேல் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸுக்கும் இல்லையா? வைராக்கியம் தானே வருது, நியாயம் அதானே நியாயம். கோவா விரத்தின் நயாதி. இவ்வளவு தெரிஞ்சிட்ட பிறகு யாருக்குதான் ஆசை இல்லாத ஒரு பற்றற்ற நிலை வராம இருக்கும்? எல்லாருக்கும் பாருங்க, உங்களுக்கு எனக்கும் கூட யோசிச்சு பார்த்தோம்னா, இதெல்லாம் யோசிச்சா ஆசையெல்லாம் ஒரு பற்றே இருக்காது. எல்லாத்தையும் உடணும்னு தான் தோணுமே தவிர எதையும் பிடிச்சுக்கணும்ன்ற தோணாது அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம் வேதாந்தத்துக்குன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு. சரி, 38வது ஸ்லோகத்துக்கு போவோம். இது ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க. சாலோக்கிய சாமீப்ய சரூபதாதி வேதஸ்து சத்கர்ம விசேஷ சித்தா ந கர்ம சித்தஸ்ய து நித்யதா இதி விசாரிய கோவா விரதிம் நயாதி. எல்லாத்தையும் லாஸ்ட் லைன் ஒண்ணுதான். இப்படி அறிந்த பிறகு யாருதான் வைராக்கியத்துக்கு அடையணும் ஆசைப்பட மாட்டான் அப்படின்றாரு. நம்மளை பத்தி தெரியல அவருக்கு, பாவம் என்ன இவ்வளவு இருந்தாலும் அதையும் மீறி என்ஜாய் பண்ணுவோம் தெரியல. யாருக்குதான் வைராக்கியம் வராது இந்த நாலேஜ் வர வர? சாலோக்கிய முக்தி அப்படின்னா, சாலோக்கிய முக்தின்னா என்ன அர்த்தம்? இங்க சில பேர் ஆசைப்படுறாங்க, நம்ம அப்படி பஜனை எல்லாம் பாய்ந்து உபாசனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா அப்படி மேல போலாம், வைகுண்டத்துக்கு போலாம், கைலாசத்துக்கு போலாம், கோலோகத்துக்கு போலாம், சிவலோக பிராப்தி அடைந்தார் இல்லையா? அவர் விஷ்ணுவின் திருவடிகளை அடைந்தார், ஸ்ரீபுரத்துக்கு சென்றார். இப்படி எல்லாம் பாக்குறோம்ல, எல்லாம் பெரிய விஷயம் மாதிரி அது ஒரு ட்ரைட்டு கொடுக்குறோமே, அந்த லோகத்தை அடையலாம் அப்படின்னா அது ஒரு முக்தியா? எங்கேயாவது அந்த முக்தியை ரெகக்னைஸ் பண்ணிருக்க சாஸ்திரமானது. கைவல்ய முக்தின்றதெல்லாம் இந்த நாளத்துக்கும் அப்பாற்பட்டது தானே இல்லையா? சாலோக்கிய முக்தி உபாசிய தேவத்தையினுடைய லோகத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு முக்தி. பாவம் என்ன இதை வேண்டாம், அதை விட சத்தியா ஒண்ணு இருக்கு. அது என்ன? சாமீபிய முக்தி. அந்த தேவதையினுடைய சமீபத்திலேயே இருக்கலாம்னா, அந்த ஊருக்கு போனா அது பெரிய விஷயமா? நீங்க போய் நேரம் போய் காசியில இறங்கினாக்கா அது என்ன சார் பெரிய விஷயம்? கோவிலுக்கு போனோம், பக்கத்துல போனோம், அந்த கோவில பாத்தீங்கன்னா அது ஒரு வேணும். அது மாதிரி தேவதையுடைய சாமீபியம் அது ஒண்ணு இருக்கு. அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அந்த தேவதை போலவே ரூபமே உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாரும் அந்த இதை அப்ரிசியேட் பண்ற மாதிரி உங்களையும் அப்ரிசியேட் பண்ணுவான். சரி, அதை விட சார் அது தேவை சார். அந்த பாருங்க சார், நேர போய் சிவலிங்கத்துக்கு உள்ளே அப்படி போனார், அப்படியே சாயுஜ்யம், அப்படியே சிவலிங்கமாவா ஆயிட்டார். அது என்ன வாழ்க்கை சார் அப்படின்னு வந்து வருவான். அது இதெல்லாம் தாரதமியத்தோட தானே இருக்கு. எல்லாம் இப்படி இருக்கு. இப்படி வெவ்வேறான பலன்கள் அவாவாளுடைய புண்ணிய கர்மாவுக்கு தைக்கினா மாதிரி. சாலோக்கிய சாமீபிய சரூபதா ஆதிபதத்தினால சாயுஜ்ய பரிஸ்தியை சேர்க்கணும். இப்படி வேதஸ்து இதெல்லாம் வேதங்கள் தானே கூடியது தானே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாரதமியம் இருக்கு. ஏன் வேதம் இருந்ததுன்னா தாரதமியம் வரும். இதனால சத்கர்ம விசேஷம். இவா பண்ண கர்மாவை விட அவா பண்ண கர்மா ஜாஸ்தி, அவா பண்ண கர்மாவை விட அவா பண்ண கர்மா ஜாஸ்தி அப்படின்ற ஒரு கர்மாவனால ஏற்படக்கூடிய ஒரு மாறுபாடு தானே. எல்லாம் ரைட்டு. வேதாந்தி பார்த்தா இதெல்லாம் சத்கர்ம விசேஷ சித்தகா அப்படின்னா, இதெல்லாம் ஏம்பா கர்மாவனால ஒண்ணு சித்திக்கிறதுனால அது என்ன அர்த்தம்? அது உண்டாச்சுன்னு அர்த்தம். எது உண்டாச்சோ அது அழிய போறதுன்றது எனக்கு தெரியும் இல்லையா? அங்க உட்கார்ந்த ஜாத்தி துருவோ முடிச்சு இல்லையா? எத் கிருதகம் தத்து அனித்தியம். எது செய்யப்பட்டதோ அது அனித்தியமா தானே இருக்கணும், நித்தியமா இருக்காது. இதெல்லாம் அனித்தியமான ஒரு விஷயம் தானே இந்த முக்திகள் எல்லாம்.
ஆகையினால இந்த கர்ம சித்தியத்தும் நித்தியதா இது அவனுக்கு நன்னா புரியுது. வேதாந்தத்துக்கு அத்வைதிகளுக்கு நன்னா புரியுது. இதெல்லாம் நித்தியத்துவத்துக்கு சான்ஸே இல்லப்பா. எல்லாம் கர்மாவனால உண்டாச்சுனாலே என்ன அர்த்தம்? இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை கர்மானால என்ன அர்த்தம்? இட் ஹேஸ் டு கோ. விநாசம் அவசியம். உற்பத்தின்னு ஒண்ணு வந்துச்சுனாக்க விநாசம்ன்றது வேணும். இப்படி போய் கர்மாவில போய் யாராவது மாட்டிப்பானா? ஆனால இந்த கர்மாவெல்லாம் விட்டுட்டு ஞானத்துக்கு வாங்கன்னு சொல்றதுக்காக வைராக்கியம் வேணும் இல்லையா? அத சொல்றதுக்காக இதெல்லாம் புரிஞ்சுட்டானே. ஆனால் விசாரிய கோவா விரத்திம் நயாதி இப்படி எல்லாம் கவனிச்சா யார்தான் சார் வைராக்கியத்தை அடைய மாட்டார் அப்படின்னா. அதுக்கப்புறம் 39வது ஸ்லோகம் பாருங்க. யத்ராஸ்தி லோகே கதிதாரதம்யம் உச்சாவசத்வான் விதமத்ர தத்ரதம் யதேஹ தத்வத் கது துக்கமஸ்தீதி ஆலோச்ய கோவா விரதிம் நயாதி யதா இஹ தத்வத் லோகே. இல்லையா? எப்படி இருக்கோ யதா இஹ ததா அங்கேயும் அப்படிதான் அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் நமக்கு கட்டோபனிஷத்துலாம் நச்சிகேதனுக்கு அவர் சொல்ற இங்க எப்படியோ அதே மாதிரி தரப்பாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நச்சிகேதனுக்கு புரிய வச்சாங்க. எப்படி யதா இஹ இங்கு எப்படியோ அவாவாளுடைய முயற்சிக்கு தகுந்ததான பலன் தத்வத்து லோகே. அதுக்கு அந்த முயற்சிக்கு ஏற்றதான ஒரு பலன் தான் உங்களுக்கு வரும். எத்திர உற்சாவசத்துவ அன்பிதம் மேல கீழேன்ற தன்மை எல்லா இடத்துலயும் இருக்காரு. எங்கதான் சார் இல்ல இல்லாத இடமே கிடையாது இல்லையா? எங்க போனாலும் அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கதான் இருக்கு இல்லையா? சிஷியர்களுக்குள்ள யாரோ ஒரு சிஷியனை தான் குருவானவர் தயார் பண்றாரு. பகவானும் என்ன பண்றாரு? எல்லாரையும் சமமாவா படைச்சிருக்காரு. சொல்றாரு, பேச்சுதான் கரெக்டா இருக்கு. சமமா பாக்குறேன், சமமா யாரும் சமமா இல்ல. எல்லாரும் ஒருத்தர் வசத்தியா இருக்காரு, ஒருத்தர் தாழ்த்தியா இருக்காரு. இந்த வசத்தி தாழ்த்தின்றது உச்ச அவசம். மேல இருக்கான் கீழே இருக்கான் அப்படின்ற விஷயமானது எல்லாம் கதிதாரதம்யம். இதெல்லாம் பலன்கள்ல வேற்றுமை இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? என்னதான் நீங்க சொன்னாலும் சரி சார், சாதம் போடும்போது மாமி தன் குழந்தைங்களுக்கும் தன் ஆத்துக்காருக்கும் வரும்போது எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவா. இதெல்லாம் புரிஞ்சுதான் ஆகணும் இல்லையா? நம்ம பக்கத்தாத்து மாமா வந்தாக்க நமக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதெல்லாம் அந்த தாரதமியம் இருக்கதா இருக்கு எங்க போனாலும் இல்லையா? நமக்கு இல்லையான்னு ஏதோ ஒரு இடத்துல சாவு வந்துருக்குனாக்க என்ன நம்ம என்ன பண்றோம்? அமெரிக்கால ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரே சமயத்துல கார்ல போன 5 பேர் செலவழிச்சுன்னா நியூஸ் அவ்வளவுதான் நமக்கு காத்தால. அடுத்த நிமிஷம் we stopped discussing about it. இதே இந்தியால டெல்லினா கொஞ்ச நேரம் பேசுவோம், இதே மெட்ராஸ் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவோம், இதே சென்னைனாக்கா அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம், நங்கநல்லூர்னாக்கா அதை பத்தி நல்லா பேசுவோம், எங்க தெரு அதை பத்தி பக்கத்து வீடு. இதான சார் தாரதமியம் இல்லாம உலகத்துல எந்த காரியம் இருக்கு? எல்லாத்துலயும் மேல் கீழ்ன்ற பாவம் இல்லாமல் இருக்கவே இருக்கு. யதா இஹ தத்வத்துக்களு துக்கம் அஸ்தி. எல்லா இடத்துலயும் ஒரு துக்கம் இருக்கத்தான் சார் செய்யணும். இதெல்லாம் புரிந்து கொண்டமே. ஆனால் விசாரிய கோவா விரத்திம் நயாத்தி எல்லாம் அதிசயோக்தி என்னமோ பேசிட்டு இருக்காங்களே தவிர வேதாந்திகளுக்கு நமக்கு புரியறது இல்ல. என்னமோ பேப்பர்ல இவன் வந்தா அவன் பெரிய டீச்சரா மாதிரி அவன் சொல்றான், அவன் வந்தா இவன் டீச்சரா மாதிரி நமக்கு எல்லாம் புரியுது. ரைட்டுப்பா, எல்லாம் ரைட்டுப்பா நீங்கன்னு புரிஞ்சுக்கிறதா. விசாரிய கோவா விரத்திம் நயாத்தி யாருக்குதான் வைராக்கியமானது வராது அப்படின்னு எவ்வளவு பிராக்டிக்கலாக அவர் அந்த வைராக்கியத்தை எடுத்துட்டு வராங்க. எத்தனை ஸ்லோகங்கள் ஆச்சாரியாருக்கு அப்படியே மன திறந்த வெள்ளம் மாதிரி அப்படி வந்துட்டே இருக்கு. ஐடியாஸ் வர வர எழுதிட்டே இருக்காரு அந்த டீச்சர்கள் எல்லாம். அப்படி ஒரு ரசிக்கிற மாதிரி வைராக்கியத்தை பத்தி எழுதிக்காரு. கோணாமலோகே புருஷோ விவேகி வினஸ்வரே துச்ச சுகே கிருஹாதௌ குறியாதிரதிம் நித்யமவேக்ஷமானஹ விருதைவ மோஹாத் மிரியமான ஜந்தூன். மோஹாத் விருத்தாயேவ மிரியமான ஜந்து. இந்த வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம்னாக்க இல்லையா, இந்த ஒரு டெத் வந்துருச்சுன்னா அப்படி 4 பேர் அந்த பணத்தை போட்டு போகும்போதெல்லாம் பார்த்தவர்கள்லாம் அன்னைக்கு எல்லாரும் விவேகமாக பேசுவாங்க பாத்துருக்கீங்களா? இல்ல ஸ்மசானம் வேற எல்லாம் பாருங்க சார், சாம்பல் தான் சார் மிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் அன்னைக்கு எல்லாம் பிலாசபி விட்ட உடனே மத்தியானம் ஆத்துக்கு வந்து சாப்பிட்ட உடனே சாப்பிட்டு சினிமா கொடுத்தான். அது வேற விஷயம் இல்லையா?
இப்படித்தானே இருக்கு உலகத்துல. நம்ம யோசிச்சு பார்த்தா எல்லாம் துக்கம் வந்தா 2 நாள் சரி. அதான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். எங்க அப்பா அம்மா எல்லாம் அப்படி இல்ல சார். என்ன அழுக தெரியுமா சார்? எவ்வளவு நாள் அழுக? 2 நாள் பாப்பீங்க, அப்புறம் கொஞ்சமா அப்படி டிவியை போட்டு பார்ப்போம். முதல்ல நியூஸ் மாத்திரம் பார்ப்போம், 3வது நாள் அப்படி பார்ப்போம், 4வது நாள் சினிமா பார்ப்போம், அப்புறம் 9ஆம் நாள் 10ஆம் நாள் மாத்திரம் கொஞ்சம் இருப்போம், அப்புறம் 11, 12 திருப்பி பழையபடி ஆரம்பிச்சுன்னா எல்லாம் மறந்து உலகத்துல சகஜம் தானே. இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சும்மா பேசி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படி மோகத்தினால எல்லாருக்கும் இதுதான் நினைப்பு இல்ல. உங்களுக்கு அதே கைதான், உங்க பையன் அதை தான் பண்ண போறான். தெரியாதா நமக்கு இல்லையா? எங்க அப்பாவை பத்தி தெரியும், எங்க தாத்தாவை பார்த்திருக்கேன், எனக்கும் தெரியும். எல்லாம் இதுதான் நடக்க போறதுன்றது நமக்கு தெரியும். விருத்தாயேவ மோகாத் பிரியமான ஜந்து. அவிவேகத்தினாலதான் வீணாகமாக எல்லாரும் பிரியமான இப்படிதான் செத்து போய் கொண்டிருக்கீர்கள் இல்லையா? இது எப்படி இருக்கு? நித்தியம் அபேட்சமானாக. இதுதான் நம்ம டெய்லி பார்த்து கொண்டே இருக்கோமா? இதெல்லாம் நமக்கு புரியலையா? நம்ம ஒரு நிமிஷம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கல. நம்ம ஏதோ பாவம் அவங்ககிட்ட போய் இந்த பிலாசபி எல்லாம் பேசி நம்ம பண்ண முடியும். ஆமாப்பா ரொம்ப கஷ்டம், அம்மா அவனுக்கு மொத்தமாப்பா, அம்மா வரும்போதெல்லாம் சாப்பாடு போடுவான், அண்ணன் மிட்ட கைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவான். நம்ம அதான உண்மை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தவிர இந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து தெரியாதானே? சரி, இந்த ஒரு இங்கிலத்தை கருதி நம்ம அப்படி எல்லாம் பிஹேவ் பண்றது இல்லை. அப்படி எல்லாம் சொல்லாம நீங்க சேர்த்து போனா இன்னைக்கு நம்ம போய் சித்தர் மாதிரி சாக போற பிணங்களை பார்த்து, செத்த பிணத்தை பார்த்து சாக போற பிணங்கள்லாம் அழுதுன்றதெல்லாம் நமக்கு பிலாசபி இருக்கு. ஆனா வெளியில சொன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது. ஆனா நமக்கு புரியதான் புரியுது. அதுதான் அந்த பாயிண்ட். புரியறதோ இல்லையா நமக்கு? ஆகையினால இப்படி நித்தியம் அபேட்சமான இப்படி இருக்கக்கூடிய அந்த விவேகி, விவேகத்தோட கூடியவனுக்கு கோணாமலோகே புருஷோ விவேகி. இது பாருங்க, மோகாத்து மிரியமான ஜந்தூனு விருத்தாயேவ இது நித்தியம் அபேட்சமான. இப்படித்தான் வேஸ்டா போறது, மோகத்தினால எல்லாரும் செத்து போறாங்க அப்படின்றத டெய்லி பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியவன் யாரு? அவன் தான் விவேகி இல்லையா? இந்த விவேகியாக இருக்கக்கூடியவன் கோவா நாம புருஷா. இப்படி விவேகத்தோட இருக்கக்கூடிய எந்த புருஷன் தான் லோகே, இப்படி லோகத்துல வினேஸ்வரே துச்ச சுகே, அழியக்கூடியதாக இருக்கக்கூடியது உலகத்துல இருக்கிறது எல்லாமே, எல்லா சுகங்களும் துச்சம் இல்லையா? இதெல்லாம் சும்மா இல்ல. என்னமோ போயிட்டு நான் அதை வாங்கினேன், எப்படிப்பட்ட வாங்கின பாருங்க சார் அப்படின்றான். நான் வாங்கிட்டேன் 99 கண்ட்ரிஸ் தான், இது ரொம்ப நல்லா இருக்கு சார், இதை வாங்கி வச்சிருக்கேன் சார், நம்ம பாத்துல வாங்கி மாட்டிருக்கேன். எவ்வளவு நாள் ரசிக்க போறான்? 4 நாள் ரசிக்க போறான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அதை பொது போட்டிக்கு நடுவில் வைக்க வேண்டியதுதான் இல்லையா? இதுதானே வாழ்க்கை இல்ல? இப்படி நித்தியம் அபேட்சமான துச்ச சுத்தம் தான் கிரகாதவ். இதெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் கிரகாதவ் அப்படின்னு போட்டாரு. எங்க வீடு முதலியவையில இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது ரத்தின் குறியாது. யாராவது ஆசை வச்சுப்பானா? இதெல்லாம் எல்லாம் தெரியும் இல்லையா? சும்மா அப்ப அந்த காலத்துக்கு ரொம்ப பிரமாதமா ஒண்ணு வாங்கி வந்து அன்னைக்கு எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்க, அமெரிக்கால இருந்து வாங்கி வந்தேன் அப்படின்னு காமிக்கிறேன். எல்லாரும் பார்த்தா என்னமா இருக்கு இந்த ஷர்ட், நம்ம ஊருக்கெல்லாம் இன்னும் 100 வருஷம் ஆகும் சார் இப்படி எல்லாம் சொல்றான். அதுவும் ஒரு நாள் சூழ்நிலையாதான் போறது. நம்ம சமையல் ரூம்ல 10 நாள் பொறுத்து வந்தான்னாக்கா அந்த சட்டை எங்க இருக்க போறது? சமையல் ரூம்ல தான் இருக்க போறதுன்றதுதான் உண்மை இல்லையா? இதைதான் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அப்படின்னு சொன்னார். இப்படி இருக்கிறது தான் இதான வைராக்கியம் அப்படின்னு சொன்னார். சரி, அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? வைராக்கியம் இல்லாதவன் அவிவேகின்ற அர்த்தம். விவேகத்தோட இருக்க கூட இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டானா? 4 பேரை பார்த்து அவனுடைய புத்தி சக்திக்கு இதெல்லாம் தெரியணுமோ இல்லையா அப்படின்னு விவேகிய பத்தி சொன்னாரு. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் சொல்றாரு. விவேகம் இல்லாம இருக்கக்கூடியவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவெல்லாம் அறிவு குருடர்கள் அப்படின்றத நீங்க பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்க சுகம் கிமஸ்யத்ர விசாரியமானே கிரஹே பிவா யோஷிதி வா பதார்த்தே மாயா தமோந்தி கிருத சக்ஷுஷோ யே தேயேவ முஷ்யந்தி விவேக சூன்யாஹ. அத்தர விசாரியமானே, இதெல்லாம் நீங்க நல்லா விசாரம் பண்ணி பாருங்க. உட்கார்ந்து தனியா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷர்கள்லாம் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா, கிமத்திர சுகம், சுகம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு நமக்கு ஏதோ நம்மளா வச்சுக்கதான். சுகம்னு எதுவுமே இல்ல. கிருஹே பிபா யோஷி திபா
பதார்த்தேவா இல்லையா? பாருங்க, இங்க விசாரியமான ரொம்ப ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப யோசிச்சு பார்த்தா வீட்டுல என்ன சுகம் இருக்கு? வீட்லயும் இல்ல. யோசித் அப்படின்னாக்கா பெண்கள் இடத்துல மயக்கம் போட்டு பெண்கள் கிட்ட மயங்கலாம். இது என்ன ஒரு பெரிய இது ஒரு பெரிய காமம், ஒரு பெரிய விஷயமா இது? பதார்த்தங்கள், எந்த பொருளை பார்த்தாலும் நம்ம தான் சொன்ன நினைப்போம். அது மாதிரி எல்லாம் சொல்லி போலாம் இல்லையா? எல்லாம் தொந்தரவு தான். இதெல்லாம் தெரியாம மோகத்தினால மனிதர்கள் இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தா சுகம் கிமஸ்தி, அங்க எங்கேயாவது சுகம் இருக்கா? இல்லவே இல்லை. ஏ மாயா தமோந்தி கிருத சக்ஷுஷா. பின்ன ஏன் சார் எல்லாரும் ஓடுறாங்க? எல்லாரும் அங்க போனோம், அங்க போய் செட்டிலான, இங்க போய் செட்டிலான, நல்லா வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு என்ன ஆசை இருக்கே சார்? ஏன்னா எல்லாம் அவெல்லாம் அறிவு குருடர். மாயா தமோ அந்தீகிருத சக்ஷுஷா. என்ன, அவர்களுக்கு மாயன்ற இருட்டான குருடான கண்கள் இல்லையா? கண்கள் இருக்கு, அறிவு குருடர்கள் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய அறிவு குருடர்கள்லாம் ஸ்திரீ கிட்ட, பொருள்கள்ல, வீட்டுல இருந்ததுலாம் சுகம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாவம் தெரியல, வயசு இம்மெச்சூரிட்டி தான் காரணம். ஆகையினால உண்மையிலேயே இவர்கள்லாம் சுகம் இருக்கா? எங்கேயுமே கிடையாது. ஏன் அப்ப இவர்களுக்கு அது தெரியலன்னா, விவேக சூன்யாக, விவேகம்ன்றது இல்லையப்பா அவர்களுக்கு. தேயேவ முக்கியந்தி, இந்த விவேகம் இல்லாதவர்கள் தான் இதெல்லாம் பார்த்து இந்த மோகத்தை அடைகிறார்கள்ப்பா. புத்திசாலியா இருக்கவனுக்கு இதெல்லாம் புரியறது இல்லையா? இவர்கள்லாம் போய் எதையாவது பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே எக்ஸைட் ஆகி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது மெச்சூர்ட் ஆள் இருந்தா அதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ அவனுக்கு வருது இல்லையா? ஏதோ படத்தை வச்சுட்டு இருக்கான், அவனை போய் ஹீரோன்னு நினைக்கிறான். சினிமா வந்ததுன்னா ராத்திரி எல்லாம் தூங்காம போய் பாக்குறான். நமக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்தா? இதுல என்னையா சுகம் இருக்கு? இவங்க போறாங்க, நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம கதையும் அதேதான். நம்மளையும் நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா எங்க சுகம் இருக்கு? வீட்டுல இருக்கா? பொருள்ல இருக்கா? பெண்கள் கிட்ட இருக்கா? ஏன் அவன் எப்படி விவேக சூன்யமா இருக்கானோ அதே மாதிரிதான் நாமளும் விவேக சூன்யம். இந்த விவேகம் வந்துட்டதே ஆனால் இதெல்லாம் வைராகியமானது தானா வந்துவிடும் அப்படின்னு. சுகம் கிமஸ்தி அஸ்திர விசாரியமானே கிரஹே பிவா யோஷிதிவா பதார்த்தே மாயா தமோ அங்கீகிருத சக்ஷா. அந்த மாயான்ற தமசனால அவனுடைய கண்ணானது இருட்டிக்க வேண்டது. அவனுக்கு சொன்னா தெரியல, அப்பா அம்மா பேச்செல்லாம் அவனுக்கு தெரியல. நாளைக்கு போய் போஸ்டர் ஊட்டி போய் அவங்க போய் பாலாபிஷேகம் பண்ணணும்ன்ற வேகம் தான் அவனுக்கு இருக்கே தவிர இது எதுவும் இல்லை. ஐயா, அவனுடைய கண்ணை மறைக்கிறது. பெரியவா சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்காது. அந்த கண்ணு மயக்கப்பட்ட கண்ணு அது இல்லையா? இந்த மயக்கம் வருதுன்னா யாருக்கு வருது இந்த மயக்கங்கள்லாம்? ஏவ முக்கியந்தி விவேக சூன்யாக. முதல்ல விவேகிய பத்தி போன தடவை சொன்னார். இப்ப விவேக சூன்யத்தை பத்தி சொன்னார் இந்த ஸ்லோகத்துல. 41வது ஸ்லோகத்துல 42 ஸ்லோகம். அவிசாரித ரமணீயம் சர்வம் உதும்பரபலோபமம் போக்யம் அஜ்ஞானம் உபபோக்யம் நது தஜ்ஞானாம் யோஷிதி வா பதார்த்தே. வேற சொந்தத்துல எழுதிட்டாரு இத. அவிசாரித ரமணீயம் சர்வம் உதும்பர பலோபமம். உதும்பர பலம் அப்படின்னா அத்திப்பழம். அத்திப்பழமானது எப்படி இருக்கும்னாக்கா பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே பறிச்சு சாப்பிடலாமான்னு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு புழு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு இல்லையா? அது எத்தனை வயிற்றுக்கு ட்ரபிள் எல்லாம் பண்ணும் இல்லையா? அப்படின்னு அது வரைக்கும் தான் நீங்க எக்ஸாம்பிள் இருக்கணும். ரொம்ப எல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அது நல்லதுன்றாலே அது போடலாமே, அதை கூட்டு போனா நல்லா இருக்குவேன். இந்த எக்ஸாம்பிள்லாம் அது வரைக்கும் எடுத்துக்கணும். பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும்பா இந்த உடும்பு இந்த அத்திப்பழமானது. ஆனா அது உள்ள ஒரே புழுதான் இருக்கும் இல்லையா? காலிஃபிளவர் பிரமாணம் வச்சு அந்த லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா வாங்கிடுவான். நம்ம ஆத்துக்கு வந்த உடனே மானிட்டுவா, இது என்ன இது ஒரே பொழுது. நீங்க பூ வாங்கி வந்தாலும் இப்படிதான் சாதாரணமா நல்லதுக்கே வாங்குற ஆளுங்க இந்த காலிஃபிளவருக்கெல்லாம் அத்திப்பழத்துக்கெல்லாம் வாங்காம இருப்பான். இது வரைக்கும் தான் இதுல எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கணும். உதும்பர பலோபமம் போக்யம். இது எப்படி இருக்குன்னாக்க உதும்பர பழம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்ல, போக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா உலகத்துல எப்படி இருக்கு? இந்த அத்திப்பழம் போலதான் இருக்கு. நீங்க விசாரிக்காம இருக்கிற வரைக்கும் அது அழகாதான் இருக்கும். அத கொஞ்சம் அப்படி புட்டு பாத்தீங்கன்னா தான் தெரியும் அது உள்ள இருக்கிற. அப்படி மேல வரும் பாம்பு மாதிரி வரும் புழு, அப்பதான் தெரியும் உங்களுக்கு அத்திப்பழம். பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துதான்.
அவிசாரித்த ரமணீயம். விசாரம் பண்ணாத வரைக்கும் அது அழகுதான் சார். விசாரிக்காத வரைக்கும் அது அழகுதான். சர்வம் போக்கியம். அந்த அத்திப்பழமாய்தான் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள், மனைவி, வீடு, மக்கள் எல்லாம் நீங்க விசாரம் பண்ணாத வரைக்கும் ஓகே. as long as you don't apply your brain எல்லாம் போயிடுவா. சினிமா எல்லாம் பார்த்துட்டு வரலாம், நல்லா தான் பண்ணிட்டு. நீங்க புத்தி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நிஜமாவே ஒருத்தன் போய் 100 பேரை அடிப்பானா? இல்ல இப்படி ஒரு துக்கம் யாருக்காவது வருமா? இப்படி என்ன நெகட்டிவா காமிக்கிறானே, இப்படி நீங்க ஆங்கிள் டைரக்டர் எப்படி சினிமா பார்ப்பான், அவனுடைய ஆங்கிள் தான் பார்ப்பான். இந்த மாதிரி எமோஷனலா பார்ப்பான். குத்து நம்ம கூட இருக்கக்கூடிய ஜனங்களும் குத்துவாங்க. அந்த கெட்ட வேலை இல்ல. இதெல்லாம் அவிவேகிகள். அவிசாரி ரமணீயம். கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சானே ஆனால், விசாரம் பண்ண ஆச்சா இந்த ரமணீயம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடுவான். இது எப்படி இருக்குன்னா அத்திப்பழம் போல பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. உள்ள விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா அது உள்ள சாரம் இல்ல, புழுதான் இருக்கு. இப்படி அஜ்ஞானம் உபபோக்யம் இல்லையா? இதெல்லாம் அறியாதவர்களுக்குத்தான் அனுபவிக்க தகுந்தது. எல்லா உலகத்துல நம்ம பாக்குறதா தமாஷெல்லாம் பார்த்துட்டு இருக்காம எல்லாம் அறிவில்ல, பாவம் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தத் ஞானம் இல்லையா? இந்த தன்மையெல்லாம் அறிந்தவர்களுக்கோ இல்லையா, அவர்களுக்கு யோசித்தீவா பதார்த்தோவா நசு, அவர்களுக்கெல்லாம் இந்த பெண் ஆசை, இந்த மற்ற பொருள்கள் எல்லாம், இந்த ஆசை இதெல்லாம் இருக்குமா என்ன? இதெல்லாம் விசாரம் பண்ணி பார்க்கக்கூடிய இன்டெலிஜென்ட் பீப்புள், அறிவாளிகள், புத்திசாலிகள், மெச்சூர்டு பர்சன்ஸ் இல்லையா, அவர்களுக்கு இதெல்லாம் ஆசையானது போகவே போகாது. இந்த ஆசைகள்லாம் எது வரைக்கும் இருக்கும்? அறிவில்லாத வரைக்கும் இந்த ஆசைகள்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இப்போ அத்திப்பழ எக்ஸாம்பிள் சொன்னார். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போறார். இந்த நண்டு இருக்க கிராப், அது என்ன பண்ணும்னாக்க தண்ணி இருக்கிற இடத்துலதான் நதிகள்லாம் இருந்ததுன்னா சின்ன ஏரியில எல்லாம் நண்டு இருக்கும். இந்த ஏரி என்ன நண்டு இருக்கும், டெய்லி அது பாட்டுக்கு தண்ணியிலேயே இருக்கும், வெளியிலேயே இருக்கும். அது போகும், பிரச்சனை வந்ததுன்னா உள்ள போகும். அது ரமணீயமா அப்படியே அங்கேயே சுத்தி கொண்டே இருக்கும். சில சமயத்துல என்ன ஆகும், வெயில் வந்து அந்த ஏரியே வத்தி போயிடும். ஏரி வத்தி போச்சுன்னா கூட இந்த நண்டுக்கு அது தெரியாது. தண்ணி வரும் 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 நினைச்சு செத்து போயிடும். நண்டு எல்லாம் செத்துக்க விழுந்திருக்கும் நீங்க இல்லையா? அது என்ன பண்ண, அஞ்ஞானத்தினால ஒரு நாள் தண்ணி வரும்னு நினைச்சிட்டு ஒரு நாள் இன்பம் வரும், நமக்கு இன்பம் வரும்னு காத்திருந்து போயிடும். இதே மாதிரிதான் இந்த மனுஷனும் இல்லையா? நமக்கு இப்ப இல்லைன்னா கூட நமக்கு பின்னாடி வரும். எந்த ஜென்மாலையும் உங்களுக்கு சந்தோஷமா இன்னைக்கு வராது, சந்தோஷம் என்னைக்கு வரும்ன்ற விவேகம் இல்ல. நம்ம இதை விட நல்லா இருக்கும், இதை விட பிரமாதமா இருப்போம், இதை விட நல்ல வீட்டுல வாங்க போறோம், இதை விட போறான்னு நினைச்சுட்டு இன்னமும் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட்டுருவான். இதை விடவா நீங்க அனுபவம் இப்ப எவ்வளவு நல்லா இருக்கேன்றத யோசிக்க மாட்டான் இல்லையா? அதை கிண்டல் பண்றாரு. கதே பிதோயே சுஷிரம் குலீரஹா हातुं ह्यशक्तो व्रियते विमोहात् यथा तथा गेह सुखानुशक्तः विनाशमायाति नरो ब्रह्मेण यथा कुलीरहा. कुलीरहाன நண்டு. இந்த நண்டு வந்து எப்படி இருக்குன்னா விமோகாது, பாவம் அது மோகாதுக்கு தெரியுது எது நல்லது எது தெரியாது. அது என்ன பண்ணும், தோயே கதேபி, ஜலமெல்லாம் வத்தி போச்சு. அந்த வத்தி போன பிறகு கூட சுஷிரம் அது ஒரு ஓட்டையில இருக்கு பாருங்க, அங்கேயே உட்கார்ந்து இருக்காது. மேல போனாக்க ஒரு நாள் தண்ணி வந்துடும். அது அந்த பொந்துக்குள்ளேயே உட்கார்ந்து ஹாத்தும் அசக்தா, அதை விடுவதற்கு அதுக்கு இஷ்டமே இல்லை. இந்த இடத்த விட்டு போக வேண்டாம நானாதானே இருக்கு, ஏதோ தண்ணி வந்துட்டு போகுது, நாளைக்கு வரப்போகுது நம்ம உட்கார்ந்து கடைசியில அசக்தா சன்னு பிரியத்தே செத்தே போகுது இல்லையா? ததா இந்த மாதிரிதான், இதுதான் இப்ப பாயிண்ட். ததா நரஹா, இந்த நரஹா கிரமத்தினால கேஹ சுக அனுசக்தா, இந்த மனுஷனானவன் பிராந்தி அவனுக்கு தெரியல, பாவம் நமக்கு என்னமோ இப்ப இருக்கிறத விட நம்ம பிரமாதமா இருக்க போறோம்ன்ற அந்த பிராந்தியினால கேஹ சுக அனுத்த, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சுகத்திலேயே ஒரு அனுசக்தியான ஒரு ராகத்தோட உட்கார்ந்து கொண்டு இருக்கானே. விநாசம், அது இப்படிதான் ஒவ்வொருத்தரும் செத்து போயிட்டு இருக்காங்க இல்லையா? போயிட்டு 90 வயசாச்சு, ஒன்னும் கிடையாது, நீ போய் கடைசியில செத்து போய் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம், இப்படி போய் வாழ்க்கையை கருத்து கொண்டார்களே. இப்படி வேதாந்தத்துக்குள்ள வராம சன்னியாசம் பெல்ட் ஆஃப் மைண்ட் இல்லாம பாவம் எப்படி இந்த கிரகஸ்தர்கள்லாம்
இப்படி மாட்டிட்டு முடிக்கிறார்கள் பாருங்க அப்படின்னு ஆச்சாரியார் வைராக்கியத்தை பத்தி சொல்றாரு இல்லையா. அந்த வைராக்கியம் கதே பித்தோயே சுஷிரம் குலீரஹா ஹாதும் ஹி அசக்தஹ மிரியதே விமோஹாத் யதா ததா கேஹ சுகானுஷக்தஹ விநாசமாயாதி நரோ பிரமேன. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். உடும்பர எக்ஸாம்பிள். அந்த உடும்பர அத்தி மரம் அர்த்தம் இல்லையா. உடும்பர பழம் அப்படின்னாக்க அத்திப்பழம். இப்போ குலீரஹா அப்படின்னு நண்டை பத்தி சொன்னார். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இந்த பட்டுப்பூச்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு கோஷக்கிருமி. அந்த கோஷக்கிருமி என்ன பண்ணும், அது பாட்டுக்கு வெளியில அந்த நூலை பண்ணிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு. அப்படியே அந்த நாளடைவுல என்ன ஆகும், அது ஃபுல்லா அது பண்ண அது வெளியிலேயே வர முடியாது. அது பாட்டுக்கு விட்டுட்டே இருக்கும், அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், தானே செத்து போகும். அதை இந்த நெசவாளிகள் எல்லாம் பண்ணி அதை அதுல இருக்கக்கூடிய நூலை பிடிச்சு அதை எடுத்து பட்டு நூல் பண்ணிடுவாங்க. இப்படிதான் இந்த சம்சாரிகள்லாம் குடும்பத்துக்குள்ள மாட்டிட்டு மேல 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 வைப்பு, மாமனாரு, மாமியாரு, மாமா, மச்சனா, அத்தை, அத்தை புள்ள, புள்ள புள்ள மாட்டு பொண்ணு, இன்னைக்கு தம்பி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பந்துக்களை எல்லாம் விரிவு பண்ணிட்டு இதுல மாட்டிட்டு போயிட்டு காத்தாலேந்து வந்தாருனாக்க இது அட்டன் பண்றதுக்கு தான் சரியா இருக்கும். இங்க தலையை போட்டா அங்க போனோம், இங்க போனோம், இங்க போனோம், இங்க கல்யாணம், அங்க கல்யாணம், இப்படியே வாழ்க்கை முழுக்க அவனுக்கு செலவு பண்ணிட்டே இருக்கணும், ஒரு நிம்மதி இல்லாத. ஏன்னா இந்த பந்துக்களால அப்படி ஒரு சம்சாரத்துல மாட்டின்னு முடிக்கிறான் இல்லையா. இவனை பார்த்தா என்ன தோன்றது, இந்த பட்டுப்பூச்சி மாதிரி தோன்றது. இந்த பட்டுப்பூச்சியானது எப்படி தன்னுடைய வலைக்குள்ள தானே சிக்கிட்டு செத்துதோ, இவனும் இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு செத்து போறான் அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு. கோஷக்ரிமி தந்துமிராத்மதேகம் ஆவேஷ்ய குப்தி முச்சன் ஸ்வயம் விநிர்கந்தும் அசக்தயே வதன் ததஸ்ததந்தே மிரியதே ச லக்னஹா. எப்படி இந்த கோஷக்கிருமியானது குப்தி மிச்சன்னு அது அந்த பட்டுப்பூச்சி தன் உடலை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் லூசன் பண்ணிக்கும். லூசன் பண்ணா இன்னும் கொஞ்சம் அப்படி வெளியில வருவான்னு நினைச்சுன்னு அது வெளியில விட்டுட்டே இருக்கு தன்னுடைய நூல்கள் எல்லாம். அது என்ன ஆகுதுன்னா அதுவே இவன் ஆவேஷ்டிய, வேஷ்டினாக்க மேல ஆவேஷ்டிய சுத்தி சுத்தி ஸ்வயம் விநிர்கந்தும் அசக்தா, வெளியில வர முடியாம போய் மாட்டிக்கிறது. தன்னு ததஹா இப்படி தத் லக்னஹா, அதுல போய் நன்னா மாட்டிட்டு கடைசியில அந்தே பிரியதே செது போகுது. அதே மாதிரிதான் யதா ததா புத்திர கலத்திர மித்திர ஸ்நேகானுபந்தை கதிதோ கிரஹஸ்தா கதாபி வாதான் பரிமுச்ய கேஹாத் கந்தும் ந சக்தஹ மிரியதே புதாய்வ. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, சன்னியாசம் வாங்கணும், போக முடியுமா? ஒன்னும் முடியாது. வீட்டுல அப்படி போய் மாட்டிட்டு அப்படியே நெருக்கும் அந்த சம்சாரமானது. இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் முடியாது. கிளாஸுக்கு வருது பெரிய பாடமா இருக்கு, எங்க சன்னியாசத்தை வாங்கிறது. இப்படிதான் மனுஷன் அது எப்படி மாட்டின்னு இருக்கான் பாருங்க அவன் இல்லையா. எதாவது சாட்சிகள் சொல்ற கிளாஸுக்கு போகும்போதுதான் சம்பந்தி வருவாரு, எல்லா நாளையும் விட்டுருவாரு. நீங்க அவர் போனா என்ன கிளாஸ் போயிட்டு இருக்காரு, சரியா மதிக்கவே தெரியலையே அப்படின்னாங்க. இன்னும் கிளாஸுக்கு போக கூடாதா, என்ன எங்க அப்பா வந்திருக்காரு அப்படின்னா வயசு உங்க அப்பாவா முக்கியம், அவரால்தான் இந்த கதிக்கு இது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவாவாளுக்கு அவாவா இப்படி போய் மாட்டின்னு போயிட்டீங்க. இவனுக்கு அதே பிரச்சனை தான். எங்கேயாவது ஆட்டுக்கு போலான்னா எங்க அக்கா வந்திருக்கா நீ சம அப்படின்னாக்கா அவளுக்கு கோபம், உங்க அக்கா அவருக்கு போய் சொல்ல மாட்டாரு. தத்துவம் இதான உண்மை, இதான் என் வாழ்க்கை. இங்க போய் இப்படி மாட்டின்னு உட்கார்ந்துருக்கான். யதா ததா புத்திர கலத்திர இல்ல, இந்த கிரகஸ்தான எப்படி மாட்டின்னு இருக்கான் பாருங்க. புள்ள இல்லையா, புள்ள என்னுடைய மாட்டு பொண்ணு, மாட்டு பொண்ணுடைய அண்ணா, மாட்டு பொண்ணுடைய அண்ணா உன்னுடைய மாமனார், அவருடைய 80ஆம் கல்யாணத்துக்கு போய் ஆகணும். நானு என்ன அங்க போனா அவர் தம்பி ஒருத்தர், நீங்க பெருவா வந்து உபநயனத்துக்கு வந்து ஆகணும். என் பேத்திக்கு எங்க அண்ணா அது எங்க போல கிளம்பாக்கத்துல போடுவாரு, இங்க இருந்து நான் ஓடணும் காத்தால. எல்லாம் பிரச்சனை தான் உங்களுக்கு. என்ன கிரகஸ்தா புத்திர கலத்திர மித்திர, இதெல்லாம் மித்திரன். ஸ்னேகானுபந்தை இவர்கள் கிட்ட எல்லாம் காமிச்ச அபிமானத்தினால இல்லையா.
இவர்கிட்டலாம் போய் அஜானம், சரி போயிட்டு வந்துடலாம் சிரமத்தை பார்க்காம, இல்லன்னா கோச்சிப்பா இப்படின்னு இந்த போனா போதுன்னு பார்த்து இப்படி அழிஞ்சு போச்சு. உன்னுடைய சம்பளங்கள்லாம் இப்படியே போச்சு. ஸ்னேகானுபந்தை கிரதிதா என்ன இப்படி மாட்டிட்டு கதாபி தான் பரிமுச்ச, இதுல இருந்து வெளியிலே வர முடியல. இதுல தப்பிக்கலான்னாக்க கேஹாத் கந்தும் நசக்தா, இந்த வீட்டுல இருந்து வெளியில வரணும் அவனும் நினைக்கிறான். இல்ல ஒரு வாரமாவது ரிஷிகேஷ்ல போய் உட்கார்ந்து படிச்சுட்டு வரணும் சார். ஒண்ணு பிளானா தான் இருக்கு. இல்ல ஒரு 10 நாள் சார் அப்படியே காலடியில போய் அங்க போய் உட்கார்ந்து ஆதிசங்கர குழந்தை எல்லாம் ஆசை பேப்பர்ல எழுதி தண்ணியில எழுதி வச்சுக்க வேண்டியதுதான். எதுவும் நடக்காது. என்ன எங்க போறது? ஒரு ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம், அடுத்தடுத்து பங்கன் வந்துட்டே எங்கேயும் போக முடியாது. அது இல்லைன்னா மழை வரும், அது இல்லைன்னா வெயில் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மீசல் வந்து இப்படி கேஹா கந்தும் சக்தா இல்லையா முதைவ முகைவ புரியது, மோகத்தினாலேயே வேஸ்டினாலேயே இல்லையா, முதைவ வீணாக இவன் இல்லையா, மோகத்தினாலேயே இவன் இறந்து போறான். அவனுடைய ஆசைகள் எல்லாம் எல்லாருக்கும் 1000 ஆசைகள் ஒன்னும் நடக்காது. ஒரு நாள் போட்டுருவான் மண்டைய, அவ்வளவுதான். இதுதானே வாழ்க்கை. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டா யாருக்குதான் வைராக்கியம் வராது அப்படின்னாரு. சரி, அடுத்த ஒண்ணு எடுத்துட்டாரு. இந்த சம்சாரம்ன்றது எப்படி இருக்குன்னா, இந்த ஜெயில் வாழ்க்கை, ஜெயில இருக்கவங்க கூட ஹாப்பியா இருப்பான். இவன் இந்த கிரகஸ்தன் இருக்காங்க, அவனுக்கு ஒரு நாள் கூட ஹாப்பி இல்ல, அவன் ஒரு பெரிய ஜெயில மாட்டின்னு இருக்கான்னு சொல்ல போற. இது 56வது ஸ்லோகம், விசேஷமாக 46வது ஸ்லோகம். இது அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.